ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே 1000 இங்கிலீஷ் வேர்ப்ஸ் கத்துக்கிற அந்த முயற்சியில நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு டே 16. இந்த லெசன்ல 751லேருந்து ஆரம்பிச்சு 800 வரைக்கும் இருக்கிற இங்கிலீஷ் வேர்ப்ஸ் எல்லாத்தையுமே கத்துக்க போறோம். இந்த வீடியோவோட எண்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு. அதுலயும் மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணிருங்க. இந்த லெசன் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அதனால இந்த லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க இந்த லெசனுக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு இந்த லெசன்ல நம்ம கத்துக்க போற முதல் வேர்ப் அது என்னது அப்படின்னா கிச்சு கிச்சு மூட்டு அப்படின்னு சொல்லுவோம். கிச்சு கிச்சு மூட்டு. அதை நம்ம இங்கிலீஷ்ல டிக்கிள் டிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். திக்கி திக்கி பேசு அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷ்ல ஸ்டாமர் ஸ்டாமர் அப்படின்னு சொல்லலாம். காலம், பணம் முதலியவற்றை வீணாக்கு, அதாவது ஊதாரித்தனமாக செலவு செய்தல். அது காலமாக இருக்கட்டும் அல்லது பணமாக இருக்கட்டும். ஸோ ஊதாரித்தனமாக செலவு செய்கிறது நம்ம இங்கிலீஷில் ஸ்குவாண்டர் ஸ்குவாண்டர் அப்படின்னு சொல்லலாம். மயக்கமடை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மயக்கமடைதல், மயக்கம் போட்டு கீழே விழுதல், இது எல்லாத்தையுமே நம்ம இங்கிலீஷில் ஃபெயிண்ட் ஃபெயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சலாக மேலே கை வை அப்படின்னு சொல்லுவோம். தடவி கொடு, வருடு அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே நம்ம இங்கிலீஷில் ஃபாண்டில் ஃபாண்டில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது குழந்தைகள், பெட்ஸ் அல்லது நம்ம நேசிக்கிற நபர்கள் மேலே அப்படியே கொஞ்சலாம் கை வைப்போம் இல்லையா? அப்படியே அன்பார்ந்த முறையில் அவங்கள அப்படியே தடவி கொடுப்போம், வருடுவோம். ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் ஃபாண்டில் அப்படின்னு சொல்லலாம். ஊஞ்சலாடு ஸ்விங் ஸ்விங். பீதியடை, பதற்றமடை பேனிக் பேனிக். எடை போடு வெய் வெய். அடகு வை, அடமானம் வை மார்ட்கேஜ் மார்ட்கேஜ். சங்கடப்படுத்து எம்பாரஸ் எம்பாரஸ். சம்மதிக்க வை persuade persuade. சொட்டு சொட்டாக ஊற்று, அதாவது வாட்டர் டேப்பில் நம்ம சரியாக மூடல அப்படின்னா என்ன ஆகும்? தண்ணி சொட்டு சொட்டாக ஊற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரிப் ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த வாட்டர் டேப் இஸ் ட்ரிப்பிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா த வாட்டர் இஸ் ட்ரிப்பிங் ஃப்ரம் த டேப் அப்படின்னு சொல்லலாம். சோப்பு போடு சோப் சோப். சோப் அப்படின்றது ஒரு நவுன் நமக்கு தெரியும். அந்த சோப்பை நம்ம வேர்பாவும் பயன்படுத்தலாம். ரசித்து ருசித்து சாப்பிடு, குடி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் ரெலிஷ் ரெலிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹி இஸ் ரெலிஷிங் த பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். குட்டி கர்ணம் போடு சமசால்ட் சமசால்ட். மசாலாவில் ஊறவை, மசாலாவில் ஊறிக்கொண்டிரு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சிக்கனை மசாலாவில் ஊறவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல் சிக்கன் மசாலாவில் ஊறிக்கிட்டு இருக்குன்னு. ஸோ இதை ரெண்டுத்தையுமே நம்ம இங்கிலீஷில் மேரினேட் மேரினேட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மேரினேட் த சிக்கன் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் த சிக்கன் இஸ் மேரினேட்டிங், சிக்கன் மசாலாவில் ஊறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். தடை செய் ஃபபீட் ஃபபீட். சகித்துக்கொள் டாலரேட் டாலரேட். வட்டமிடு, சுற்றி வலை என்சர்க்கிள் என்சர்க்கிள். சமதளப்படுத்து, சரிசமமாக்கு, மட்டப்படுத்து லெவல் லெவல். ஒருவர் சொல்வதை அல்லது செய்வதை தடை செய்யும் முறையில் குறுக்கிடு, தடுத்து நிறுத்து. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பேசுகிறத தடுக்கும் முறையில் நம்ம இன்டரப்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வேலை இன்டரப்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் இன்டரப்ட் இன்டரப்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். துப்பறி கண்டுபிடி. இப்போ டிடெக்டிவ்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? யார் தப்பு பண்ணாங்க, க்ரைம் யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? துப்பறிவாங்க இல்லையா? கண்டுபிடிப்பாங்க. அதை நம்ம இங்கிலீஷில் இன்வெஸ்டிகேட் இன்வெஸ்டிகேட் அப்படின்னு சொல்லலாம். வசியப்படுத்து, தன்வயப்படுத்து அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒருவருடைய கவனத்தை முற்றிலுமாக ஈர்த்தல். அதை நம்ம இங்கிலீஷில் மெஸ்மரைஸ்
மெஸ்மரைஸ் அப்படின்னு சொல்லலாம். மூச்சு திணறி இர, மூச்சு திணற வைத்து கொல், அதை நம்ம இங்கிலீஷில் சஃபகேட் சஃபகேட் அப்படின்னு சொல்லலாம். ஆடை அணி, ஆடை அணிவி, அதாவது நாம் ஆடை அணிதல், அதுபோல் மற்றவங்களுக்கு ஆடை அணிவித்தல், இது ரெண்டுத்துமே நம்ம இங்கிலீஷில் ட்ரெஸ் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆடைகளை கழற்று, அன்ட்ரெஸ் அன்ட்ரெஸ். காயப்படுத்து, wound wound. சேதப்படுத்து, damage damage. ஒழுங்குபடுத்து, வரிசைப்படுத்து, ஏற்பாடு செய், அரேஞ்ச் அரேஞ்ச். கலைஞ்சு கிடக்கிற பொருளை என்ன பண்ணுவோம், நம்ம ஒழுங்குபடுத்துவோம், அரேஞ்ச் பண்ணுவோம். அதே போல் ஆர்டர் மாறி மாறி இருக்குன்னா என்ன பண்ணுவோம், வரிசைப்படுத்துவோம், ஸோ அரேஞ்ச் பண்ணுவோம். அதே போல் ஒரு மீட்டிங் என்ன பண்ணுவோம், நம்ம ஏற்பாடு செய்வோம், ஸோ அரேஞ்ச் பண்ணுவோம், ஸோ அரேஞ்ச். கொண்டாடு, செலிப்ரேட் செலிப்ரேட். எதிர்ப்பு தெரிவி, அப்போஸ் அப்போஸ். தீர்ப்பிடு, ஜட்ஜ் ஜட்ஜ். கலந்து கொள், பங்கெடு, பார்ட்டிசிபேட் பார்ட்டிசிபேட். தடுப்பூசி போடு, வேக்சினேட் வேக்சினேட். குழி, மழை போல பொழி, ஷவர் ஷவர். மென்மையாக்கு, மிருதுவாக்கு, இதமாக்கு, சாஃபன் சாஃபன். கெட்டியாகு, கெட்டியாக்கு, கடினமாகு, கடினமாக்கு, மனம் இறுகச் செய், ஹார்டன் ஹார்டன். வலுவூட்டு, ஸ்ட்ரென்தன் ஸ்ட்ரென்தன். தாக்கம் ஏற்படுத்து, இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். தனிமை செய், தனிமைப்படுத்து, ஐசோலேட் ஐசோலேட். COVID-19 பாதிக்கப்பட்ட மக்களை நம்ம என்ன பண்ணோம், ஐசோலேட் பண்ணோம் இல்லையா, தனிமைப்படுத்தினோம், ஸோ அதுதான் ஐசோலேட். எதிர்த்து போராடு, எதிர்ப்பு செய், ரெசிஸ்ட் ரெசிஸ்ட். மிகுதியாக கவர்ந்திழு, வசீகரப்படுத்து அப்படின்னு சொல்லுவோம், அதை நம்ம இங்கிலீஷில் ஃபேசினேட் ஃபேசினேட் அப்படின்னு சொல்லலாம். புளித்து போ, திரிந்து விடு, உரை ஊற்று அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே நம்ம கேர்டில் கேர்டில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பால் புளிச்சு போச்சு அப்படின்னு சொல்லுவோம், அதை நம்ம இங்கிலீஷில் த மில்க் ஹேஸ் curdled அப்படின்னு சொல்லலாம். பால் திரிஞ்சு போச்சு, பிரிஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம், அதையும் நம்ம இங்கிலீஷில் த மில்க் ஹேஸ் curdled அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் தயிருக்கு உர ஊற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம இங்கிலீஷில் curdle the milk curdle the milk அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த curdle அப்படின்ற வேர்பை வந்து நம்ம பால் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம். மாவு புளிச்சு போச்சு அப்படின்றதுக்கெலாம் நம்ம curdle பயன்படுத்தக்கூடாது. பால் புளிச்சு போச்சு அப்படின்னா தான் நம்ம curdle பயன்படுத்தணும். லேசாக கருகவை, சார் சார். ஒருவரது இறப்பின் அல்லது பிரிவின் காரணமாக மிகுந்த வருத்தத்திற்கு உள்ளாகு, பைன் பைன். நம்ம நேசித்த ஒரு நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா, ஸோ அதையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா, ஸோ அதுதான் இங்கிலீஷில் பைன் அப்படின்னு சொல்கிறோம். ஒட்டு போடு, பேட்ச் பேட்ச். நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் வந்து ஓட்டை இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேட்ச் பண்ணுவோம். இப்போ ரோட்லலாம் குழிலாம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதை பேட்ச் பண்ணுவாங்க. பீதி அடையச்சை, பதற்றம் அடையச்சை, அலாம் அலாம். கழுவு, வாஷ் வாஷ். காயவை, ட்ரை ட்ரை. அந்த லாஸ்ட் ஒன், முதலீடு செய், இன்வெஸ்ட் இன்வெஸ்ட். If you invest 10 to 15 minutes of your time every day in learning English, then your English will improve tremendously. இப்போ கடைசியாக உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்குது. அது என்னது அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 தமிழ் வார்த்தைகள் இருக்குது. இது எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவீங்க அப்படின்றத ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள்.
இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் குடுங்க. அப்படியே மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் நம்ம அடுத்த லெசன்ல சந்திக்கலாம். தேங்க் யூ.